அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண வாழ்வில் தடைகள். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் இப்போ நம்ம சர்வசாதாரணமாக பார்க்குறோம். முன்னாடிலாம் அப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளில் இருக்கிறப்ப ஒரு 20-21 வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். ஆம்பளைகளுக்கே. பெண்களுக்கு 16-17. ரொம்ப ரேராக தான் 18 வயசுக்கு மேலே திருமணம் முடியும். இல்லைன்னா சீக்கிரமே முடிஞ்சிடும். 16-17 இப்படி இருந்த ஒரு காலகட்டங்களாக நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் தலையெடுத்து இளைஞர்களாக இருக்கிறப்ப 25, அதாவது 23-25 ஆண்களுக்கு திருமணம் ஆயிடும். 23 அல்லது 25 ஆயிடும். பெண்களுக்கு 20-21 வந்து மேரேஜ். அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 30 வயதுக்கு மேல் ஆணும் பெண்ணும் 30 வயது வரைக்கும் திருமணம் ஆகாமலே இருக்காங்க. இன்னும் அதையும் தாண்டி போனால் ஒரு சிலருக்குலாம் 35 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஜாதக அமைப்பு தாங்க. ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ அதுக்கான காரணங்கள் சிலவற்றை பார்ப்போம். இப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவகம் தான் வந்து திருமணம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 7ஆம் பாவகம் தான் திருமணம். அப்போ அந்த 7ஆம் பாவகம் திருமணம், கூட்டாளி எல்லாத்துக்கும் அந்த 7ஆம் பாவகம் தான். சரிங்களா? அப்போ அந்த 7ஆம் பாவகம் கெட்டு போகாமல் இருக்கணும். அதே போல் அந்த 7ஆம் வீட்டு அதிபதி கெட்டாமல் இருக்கணும். பகை நீசம் இந்த மாதிரி இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ 7ஆம் பாவகத்தில் இப்போ 7ஆம் பாவக அதிபதி வச்சுக்கோங்க. 7ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 ஆகிய 3 மறைவு ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகும், லேட்டாகும். சரிங்களா? சரி, 7ஆம் வீடு, அதான திருமண வீடு. அந்த 7ஆம் வீட்டில் பாவக்கிரகங்கள் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பாவக்கிரகங்கள் நிற்கிது. அதாவது பாவக்கிரகங்கள் என்பது செவ்வாய், சனி, ராகு, கேது. அப்படி நின்றாலும் திருமணம் தாமதமாகும். சரி, இப்போ சுக்கிரன், சந்திரன் இப்போ லக்கணத்தில் நிற்கிது அல்லது 7ஆம் இடத்துல நிற்கிது. சனி, செவ்வாய் அதுக்கு அப்படியே நேர் ஏற்ற வீட்டில் 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய் நிற்கிது. உதாரணமாக லக்கணத்தில் சனி செவ்வாய், 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் என்பது திருமணம், காமம், உணர்வு, காம உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிரகம். சந்திரன் அது வந்து மனசு சம்மந்தப்பட்டது. சனி, செவ்வாய் இவங்க வந்து ரொம்ப, சனி என்பது ரொம்ப தாமத கிரகம். செவ்வாய் என்பது உங்களுக்கு ரத்தம் இந்த மாதிரி இதுகளை குறிக்கக்கூடியது. இது வந்து ஒரு தோஷமான அமைப்பு. ஒரு பக்கம் வேகம், ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லை, வேகம்ங்கிறதே இல்லை. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு பெரிய தோஷமான அமைப்பு. இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கும் திருமணம் தாமதமாகும், அல்லது திருமணம் முடிஞ்சிருந்தால் கணவன் மனைவிக்கிடையே பெரிய போராட்டமே வெடிக்கும். தினந்தோறும் போராட்டமாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் திருமண வாழ்வில் தோல்வி அடைவாங்க. சரி, இது 6, 8, 12 அதிபதிகள், 6, 8, 12 மறைவுஸ்தான அதிபதிகள் 7ஆம் வீட்டில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் இந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகும். சரிங்களா? சரி, இப்போ சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க வந்து முக்கூட்டு கிரகம், 3மே பெரும்பாலும் இருக்கும். இப்போ இதோடு சேர்ந்து ஒரு பாவக்கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. பாவக்கிரகங்கள் இருந்தால் அப்போவும் அந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகும். சரி, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் திருமணம் சம்மந்தப்பட்ட வீடு. சரிங்களா? இப்போ 7ஆம் வீடு பாவகத்தாரி யோகத்தில் இருந்துச்சுன்னா, பாவகத்தாரி யோகம்னா அந்த 7ஆம் வீட்டுக்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகங்கள் நிற்பது. அப்போ
அப்போ 7ஆம் வீட்டுக்கு முந்தின வீடு 6ஆம் வீடு, அடுத்த வீடு 8ஆம் வீடு. இந்த 6, 8ல் பாவக்கிரகங்கள் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் இந்த ஜாதகம், ஏன்னா திருமண வாழ்வு ரொம்ப, அந்த திருமண வீடுங்கிற 7ஆம் வீடு ரொம்ப ரொம்ப இம்சைக்குள்ளாகும். திருமணம் தாமதமாகும். அப்படி திருமணம் முடிஞ்சிருந்தா கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்து அவங்க பிரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் இந்த 7ஆம் வீட்டுக்குரிய ஒரு அமைப்பு. திருமணம் தாமதமாக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா இந்த காரணமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இது போக ஜாதகத்தில் விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. அதாவது சுப கிரகங்களுடைய பார்வை இருக்குது, நல்ல கிரகங்களுடைய அந்த நல்ல ராசி வீடுகளுடைய அதிபதிகள் இந்த வீட்டில் இருக்கிறது, பரிவர்த்தனை யோகம் பெறுவது, வளர்பிறை சந்திரன் பார்ப்பது, குரு பார்ப்பது, புதன், சரிங்களா, சுக்கிரன், இப்படி நல்ல கிரகங்கள் பார்வையில் இருக்கிறது, ஆட்சி உச்சம் இதெல்லாம் அடைவது இந்த வீட்டு அதிபதி. 7ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் அடைகிறாரு அல்லது நீசமாக இருந்து நீசபங்கம் அடைகிறாரு. ஸோ இப்படி பல விதிவிலக்குகள் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்டுகள் இல்லாமல் ஜாதகர் அவருடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது வந்து பொதுவான விதி. 7ஆம் வீட்டு அதிபதி கெடாமல் இருக்கணும், அவ்வளோதான். சுபக்கிரகங்கள் பார்வை இருந்தால் அந்த ஜாதகருக்கு விரைவில் திருமணமாகும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.